என் அன்பார்ந்த நண்பர்களே, என்னுடைய பெயர் டாக்டர் ஏ. முகமது கையாசுதீன். நான் கடந்த 32 வருடங்களுக்கு மேலாக மாற்றுமுறை மருத்துவத்தின் மூலம் சிகிச்சை அளித்து வருகிறேன். ஹோமியோபதி மருத்துவ முறை என்பது மாற்றுமுறை மருத்துவ முறைகளில் ஒன்று. கடவுளின் அருளால் இன்று நான் உங்களுக்கு உடல் பருமன் எதனால் ஏற்படுகிறது மற்றும் அதனை குணப்படுத்தும் ஹோமியோபதி மருந்துகளை பற்றி கூறப்போகிறேன். உடல் பருமன் என்பது ஒரு சிக்கலான மருத்துவ நிலையாகும். இது உடலில் கொழுப்பு அதிகமாக குவிவதால் உண்டாகும். இது பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் உலகளாவிய தொற்றுநோயாக மாறியுள்ளது. ஹோமியோபதி வைத்தியம் எடை மேலாண்மைக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையின் ஒரு பகுதியாக கருதப்பட்டாலும் ஹோமியோபதியில் தனிப்பட்ட சிகிச்சை முக்கியமானது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். குறிப்பிட்ட அறிகுறிகள் மற்றும் நோயாளியின் சிகிச்சை அடிப்படையில் தீர்வுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சில பொதுவான உடல் பருமன் அறிகுறிகள் மற்றும் தொடர்புடைய ஹோமியோபதி வைத்தியம் இங்கே. அதிகப்படியான பசி மற்றும் அதிகப்படியான உணவு. பெரும்பாலும் இனிப்புகள் மற்றும் முட்டைகள் மீது அதிக ஆசை கொண்ட நபர்களுக்கு கால்கேரியா கார்போனிகா 36 மாத்திரைகள் 4 மணி நேரத்திற்கு ஒரு தடவை சாப்பிடவும். அவர்கள் குளிர்ந்த திறந்த வெளியில் நன்றாக உணர்வார்கள் மற்றும் எடை அதிகரிப்புக்கு ஆளாகிறார்கள். இந்த நபர்கள் குறிப்பாக அடிவயிற்றைச் சுற்றி குளிர், ஈரமான கைகள் மற்றும் கால்களுடன் இருக்கலாம். உணர்ச்சி மற்றும் பதட்டம். உணர்ச்சி மன அழுத்தம், துக்கம் அல்லது ஏமாற்றத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சாப்பிடுபவர்களுக்கு இக்னேஷியா அமரா 36 மாத்திரைகள் 4 மணி நேரத்திற்கு ஒரு தடவை சாப்பிடவும். இத்தகைய நபர்கள் திடீர் மனநிலை மாற்றங்களை கொண்டிருக்கலாம். அடிக்கடி பெருமூச்சு விடுவார்கள், மேலும் அடிக்கடி தொண்டையில் ஒரு கட்டி போன்ற உணர்வு இருக்கும். மந்தமான செரிமானம் மற்றும் மலச்சிக்கல். பணக்கார உணவுகள், மதுபானம் அல்லது காபி போன்ற உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் வரலாற்றுடன் இருக்கும் போது உடல் பருமனால். நக்ஸ் வோமிகா 206 மாத்திரைகள் 3 மணி நேரத்திற்கு ஒரு தடவை சாப்பிடவும். இந்த நபர்கள் மலச்சிக்கல், அடிக்கடி அஜீரணம் மற்றும் எரிச்சலை அனுபவிக்கலாம். ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய். ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பான உடல் பருமன் உள்ள பெண்களுக்கு பல்சட்டிலா 36 மாத்திரைகள் 4 மணி நேரத்திற்கு ஒரு தடவை சாப்பிடவும். அவர்கள் அடிக்கடி மாதவிடாய் ஒழுங்கற்ற நிலையில் இருப்பார்கள். உணர்ச்சி வசப்படுவார்கள், மற்றவர்களிடம் ஆறுதல் தேடுவார்கள். பணக்கார, கொழுப்பு நிறைந்த உணவுகள் மீது இயங்குவது பொதுவானது. இதுவரை பொறுமையுடன் இருந்து தெரிந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எனவே இந்த பதிவினை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்தவும். இதனை லைக் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து உங்கள் நோட்டிபிகேஷனில் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மணி பட்டனை அழுத்தி அதில் ஆல் என்ற எழுத்தை கிளிக் செய்யவும். எனவே தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்து பயனடையுங்கள்.